செங்கல்பட்டு மாவட்ட மறைமலை நகரில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகர கழக செயலாளர் MGK கோபி கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பங்கேற்று வீதி வீதியாக சென்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்தும் விளக்க பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வழங்கினார். மேலும் அதிமுகவின் சாதனைகள் குறித்த ஸ்டிக்கர்களை வாகனங்களில் கழக நிர்வாகிகள் ஓட்டினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கஸ்தூரி தசரதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி பகுதியில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் தலைமையில் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியில் அதிகரித்த செலவினங்களை பில்லாக பொதுமக்களிடம் வழங்கி இனி வரும் காலங்களில் செலவினங்களை குறைக்க அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என பிரச்சாரம் செய்தனர். இதில் கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மதுரை மாவட்டம் குன்னத்தூர் அம்மா கோவில் வளாகத்தில் கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றிய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேப்பங்குளம் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் சமது, மாநில MGR மன்ற இணை செயலாளர் புளியங்குளம் ராமகிருஷ்ணன், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் வெற்றிவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், தென் தமிழகத்தில் 35 முறைக்கு மேல் ஸ்டாலின் மேற்கொண்ட பயணங்கள் வெற்று பயணங்களாக மாறியுள்ளது கருத்து கணிப்புகள் மூலம் அம்பலமாகியுள்ளதாக விமர்சித்தார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்று வருகிற போது 35 முறை தென் தமிழகத்திற்கு MK ஸ்டாலின் அவர்கள் கெத்து பயணமாக வந்தார். அது வெத்து பயணமாக இன்றைக்கு தகவல் சொல்லியிருக்கிறது. ஒன்னும் பருப்பு வேகல. ஆனால் இப்போது ஸ்டாலின் பூத் கமிட்டி மாநாடு, அவருடைய தவ புதல்வனை வெளியே கொண்டு வருவதற்காக இளைஞரணி மாநாடு, அவர் தங்கையை வெளியே கொண்டு வருவதற்காக மகளிரணி மாநாடு, மொத்தத்தில் இவர்களை வெளியே கொண்டு வருவதை விட இப்போது திமுக படுபாதத்தில் வீழ்ந்து கிடக்கிறது என்பதுதான் உண்மையான புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் C விஜயபாஸ்கர் வீதி வீதியாக சென்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் புரட்சி தலைவர் MGR மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாள்களை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை சிவகங்கை மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் துவக்கி வைத்தார். பின்னர் காளைகள் களமிறக்கப்பட்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட துணை செயலாளர் பனக்கரை பிரபு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் நாகூரில் திமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலருமான OS மணியன் முன்னிலையில் நடந்த இந்நிகழ்வில் திமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் அப்துல் காதர் ஷாஹிப் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அம்மையப்பட்டு, மும்முனி உள்ளிட்ட கிராமங்களில் 100 நாள் வேலை பணியாளர்களிடம் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு 100 நாள் வேலை பணியாளர்களிடம் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்தும் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் விளக்க பிரசுரங்களை வழங்கி எடுத்துரைத்தனர். அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை ஒன்றிய செயலாளர் ராஜேஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார், மாவட்ட அவைத் தலைவர் TKP மணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அதிமுக அரசின் சாதனை விளக்க பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. வெண்குன்றம், சலுக்கை உள்ளிட்ட கிராமங்களில் நடந்த பிரச்சாரத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்று 100 நாள் வேலை தொழிலாளர்களிடம் அதிமுக அரசின் சாதனைகளையும் இத்தேர்தலில் அதிமுகவின் 5 முதல் வாக்குறுதிகளையும் திமுக அரசின் அவலங்களையும் விவரித்து பிரசுரங்களை வழங்கினர். வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் முனிசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். விராலிமலை கடைவீதி, காமராஜர் நகர், ஜல்லிக்கட்டு காளை சிலை உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று AIADMK கனெக்ட் செயலி மூலம் கடந்த அதிமுக ஆட்சியின் விலை, கட்டண நிலவரம் குறித்தும், விடியாத ஆட்சியில் விலை மற்றும் கட்டணம் எந்த அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பது குறித்தும் துல்லியமாக அச்சிட்டு நூதன பிரச்சாரம் மேற்கொண்டனர். பொதுமக்களிடம் பெருத்த வரவேற்பை பெற்ற இப்பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அதிமுகவின் முதற்கட்ட 5 தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜெயங்கொண்டப்பட்டினம் பகுதியில் குமராட்சி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுந்தரமூர்த்தி, மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் ரவிச்சந்திரன், குமராட்சி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் செங்குட்டவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் KA பாண்டியன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரசுரம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டார்.